மன்னவன் காவிய நாயகனே. அத்தியாயம் 101. பெரிய வீட்டின் வாயிலிலேயே நின்று கொண்டார் பஞ்சவர்ணம். தயாளன் அன்னையை தவிப்புடன் பார்க்க, போயா, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேனே தவிர உன்னை ஒரு நாளும் போகாதன்னு சொன்னதில்லை. ஆனால் அம்மா என நொடி நிதானித்தவன், இப்போ இப்படி சொல்கிற நீங்கள் முன்னாடி பெரியப்பா வந்து கூப்பிடும்போது ஏன் விடலை? விடாதது கூட பரவாயில்லை, ஆனால் சொல்லவும் இல்லையே. நீ என்னைக்கும் எனக்கு துணையாக இருக்கணும், நான் தனியாளாக நின்றுடக்கூடாதுன்னு உங்கள் அப்பா தான் அந்த முடிவை எடுத்தார். அப்புறம் என்ன, அப்பாவோட மனசுப்படி நான் உங்கள் கூடவே இருக்கேன், பெரிய வீட்டுக்கு போகலை. பெத்தவளுக்காக கட்டண பிள்ளைய தனியாக விட போறியா? நான் வாழ்ந்து முடித்தவ, எனக்கான தேவைன்னு இனி எதுவும் இல்லை. அதோட அழகியும் அவ பெத்த அழகனும் இப்போ எனக்காக இருக்காங்க. அதனால நீ கொடியை பாரு என்றிட அருகே நின்றிருந்த மனைவியை நோக்கினான். அவனை ஆழ்ந்து பார்த்த பாவை, நான் ஒன்றும் உன்னை என் கூட வான்னு கூப்பிடலை. என்ன போகாதன்னு தடை சொல்லாமல் இருந்தால் போதும். போகாதன்னு சொன்னால் மட்டும் நீ புருஷனோட வார்த்தையை அப்படியே கேட்டுடுவியாக்கும். நான் எதுக்கு கேட்குறேன்? அப்படி ஒரு புருஷனே தேவையில். பேசி முடிக்கும் முன்னர் அவளின் வாயை கையால் மூடியிருந்தான் தயாளன். இன்னைக்கு தாண்டி கல்யாணம் ஆகியிருக்கு பாரு. தாலி கட்டும்போது என் கையில் ஒட்டின கயிறோட மஞ்சள் கூட இன்னும் மறையலை. அதுக்குள்ளே என்ன பேச்சு இது? இதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ தான் ஆரம்பிச்ச. தெரியாமல் செஞ்சிட்டேன் கண்ணம்மா. மாமன் மேலே இரக்கம் காட்டி கொஞ்சம் விட்டுடேன் என சட்டென்று இறங்கி மோகம் கலந்த கொஞ்சல் மொழியில் காதோரம் சரிந்து வினவிட திகைப்புடன் நோக்கினாள். கழுத்தில் மோதிய ஆடவனின் சுவாசத்தின் இளம் சூடு பாவையவளின் உணர்வுகளை சோதனை செய்து பார்த்தது. தயாளனின் இந்த அதிரடியான தாக்குதலை கொடி எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இப்படி அனைவரின் முன்னிலையிலும். குரல் உயர்த்தி பேசினால் சரிக்கு சரியாய் வாதாடுவாள் அவளும். அதுவே பேச்சில் வன்மையை குறைத்து மென்மையுடன் அணுகினால் உறுதியாவும் உருக்குலைந்து போகும். அப்படித்தான் தடுமாறி நின்றாள் தற்போதும். இருவரின் ஊடலையும் கண்டு சிரித்தபடி ஒவ்வொருவரும் வேறு பணி இருப்பதைப் போல் பார்வையை திருப்பிக் கொள்ள, ஏண்டா என்றாள் பாவமாய். உன்னை இப்படித்தான் ஆஃப் பண்ண முடியுது, நான் என்ன செய்ய? இதுவே மற்ற நேரம்னா தோப்புக்கு இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருப்பேன். எல்லார் முன்னாடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லைல என வருத்த மூச்சு ஒன்றை வெளிவிட அவளோ பொய்யாய் முறைத்தாள். தயாளனிற்கும் ஆசை இருந்தது பெரிய வீட்டிற்கு செல்வதற்கு. அன்னையை விட்டுவிட்டு தான் மட்டுமா எப்படி செல்வது என்ற தயக்கம். முன்னர் ஒரு முறை அழகனிடம் உரைத்திருந்தான், கூப்பிட்ட உடனே கிளம்பி வந்துடுவேன் என. அதற்கு இளையவனோ, நான் மட்டுமா எப்படி வர முடியும், எல்லாரையும் கூட்டிட்டு சொந்த பந்தத்தோடு வர்றேன் என்று மறுமொழி தந்திருந்தான். ஆனால் நடந்ததோ வேறு. சிற்றனையான பஞ்சவர்ணம் வா என அழைத்தபோது அவரின் சொல்லை தட்ட இயலாது தான் மட்டுமாய் சென்று விட்டான் அழகன். மூத்தவன் சொன்னதற்கு அப்படியே மாறாக சகல உறவுகளுடனும் உரிமையுடனும் தற்போது வீட்டிற்குள் செல்ல தயாராகி நின்றான். நேசிக்கும் பூங்கொடிக்காக இல்லை எனினும் எட்ட நின்று தங்களின் நலத்தை வேண்டிய பெரிய தந்தை தேவேந்திரனிற்காக இதை செய்திட முனைந்தான். நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் முருகன் காணொளியாய் பதிவு செய்திட விக்ரம் புகைப்படங்களாய் எடுத்தான். நண்பனிற்கு கொடுத்த வாக்கின்படி குடும்பத்தின் மூத்த மருமகளான சுவாதிக்கு வளையல் பூட்டும் விழாவில் துவங்கி தங்களின் திருமணம் வரை அனைத்திற்கும் தோழனையே புகைப்படக் கலைஞனாய் அழைத்து இருந்தான். இரு ஜோடிகள் என்பதால் பெண்களிற்கு சீர் அனுப்பி மஞ்சளில் நீராட்டுவது துவங்கி மருதாணி இடுதல், வளையல் போடுதல், தாய்மாமன் முறை செய்தல், பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு என அனைத்து நிகழ்வுகளையும் நினைவுகளாய் பதிவாக்கிட ஏற்பாடு செய்திருந்தான் அழகன். அதற்காக விக்ரமும் முருகனும் ஆதிக்குடிலிற்கு 10 தினங்கள் முன்னரே வந்துவிட்டனர். ஜனனிக்கு அறுவை சிகிச்சை செய்து 3 மாதங்கள்தான் என்பதால் குழந்தையோடு அவளை அலைய வைத்திட விருப்பமில்லாது மனைவியை அழைத்து வரவில்லை விக்ரம். பிறந்தகத்திலிருந்து மனைவியை அழைத்து வந்து தன்னால் இயன்ற அளவுக்கு வசதிகளை செய்து கொடுத்து அவளின் அன்னையையே துணைக்கு வைத்திருந்தான். மகனை பார்த்தது போதும், மகளையும் பார்க்கணும்ல. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்யாமல் வேற யார் செய்வா? மருமகன் வீட்டில் வந்து இருக்கிறது கௌரவ குறைச்சல் எதுவும் இல்லை. என்னோட அம்மா அப்பாவை எப்படி பார்த்துப்பேனோ அதே மாதிரி உங்களையும் பார்த்துக்கிறேன். ஜனனியை நானே கவனிச்சுக்குவேன். ஆனால் வேலைன்னு வெளியூர் போயிட்டா அவள் தனியாக கஷ்டப்படுவா. அதுக்காகத்தான் கூப்பிடுறேன். வாங்க அத்தை என அழைத்திட மகளை மணந்த மாப்பிள்ளையின் சொல்லை தட்ட இயலாது வந்திருந்தார் ஜனனியின் அன்னை. மருத்துவமனையில் நடந்த நிகழ்வும் அதற்கு அவனது எதிர்வினையும் என நேரில் கண்டவருக்கு விக்ரம் துணைவிக்காக எவ்வளவு எல்லாம் செய்கிறான் என்று நன்றாகவே புரிந்தது. அதனால் அனைத்து நிகழ்வுகளையும் மகளிடம் ஒப்பித்து அவளை வருந்த வைப்பதையும் தற்போது குறைத்து இருந்தார் மருமகனின் வார்த்தையில். குழந்தையின் வரவிற்கு பின்னர் வாழ்க்கை சக்கரம் சற்று இலக்கமாக சுழன்று கொண்டிருந்தது அவனிற்கு.
எஜமானனால் செய்ய இயலாத பணியினை தான் நேற்று திறம்படவே செய்து தொழிலின் நுணுக்கங்களை கற்பதில் ஆர்வம் காட்டி வருகிறான் முருகனும். மல்லியும் ரேணுகாவும் ஆரத்தி எடுக்க கொடியும் தயாளனும் முதலில் உள்ளே அடியெடுத்து வைத்தனர். அடுத்ததாய் அழகனும் மீனாட்சியும். கூடத்தை தன் வசமாக்கி ஒரு பக்க சுவற்றை நிறைத்து நின்றார் புகைப்படமாய் மாறிப்போன தேவேந்திரன். அம்மா, அப்பாவோட சேர்ந்து நெல்லுங்க என அழகன் கேட்டுக்கொள்ள மூத்தவர்களிடம் இணைந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர் புதுமண தம்பதிகளும். நீ அப்படியே தேவா அப்பா மாதிரியே இருக்கடா. இன்னைக்கு தான் அவரை இப்படி முழுசாக பார்க்குறேன். இருந்தப்ப எல்லாம் தள்ளி நின்னே பார்த்ததால முகச்சாயல் அவ்வளவா மனசில் பதியலை. பொது இடத்துல எல்லாம் முடுத்தி இருக்க துணியையும் நடக்கிற நடையையும் வச்சுதான் அதை அவருனே கண்டுபிடிப்பேன் என தயாளன் உரைத்திட, மாமா அழகனை காட்டிலும் நிறம் கூடுதல். எனக்கு பிறந்ததால என்னோட கலர் ஒட்டிக்கிச்சு சின்னவனுக்கு என்று பதில் தந்தபடியே கணவரின் முன்பு இருந்த விளக்கை ஏற்றினார் அழகம்மா. உங்கள் ஆசைப்படி கொழுந்தனோட பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு மாமா. என் புருஷனே போயிட்டாரு. இனி அந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வரணும்னு பஞ்சு மறுத்துட்டா. இன்னுமே அவளுக்கு உங்களை பார்க்க தைரியம் வரல போல. அதுக்காகவே வரமாட்டேங்கிறா பயந்தாங்கொல்லி. நானும் விட்டுட்டேன் உங்கள் சொல்லுபடியே. பிள்ளைகளை நல்ல முறையில் எப்பவும் கூட இருந்து பார்த்துக்கோங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயத்தையே கொடுக்கட்டும் அவங்களுக்கு என புகைப்படமாய் இருந்த கணவனிடம் உரைக்க சூழலில் ஒரு அசாதாரணமான அமைதி. அதே நேரம் அந்த நிசப்தம் எவ்வித அசௌகரியத்தையும் தராது மனதிற்கு நெருக்கமானது போல் ஒவ்வொருவருடனும் ஒன்றிக்கொண்டது. மல்லி, பிள்ளைகளை சாமி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விளக்கு ஏற்ற வை என உரைத்திட அழைத்துச் சென்றார் அவர். மும்மூர்த்திகளும் அவரவர் குடும்பத்தாருடன் புகைப்படமாயிருக்க குலதெய்வமான வீர அழகம்மாவின் நிழல் படம் அவர்களுக்கு நடுவினில் வண்ண விளக்குகளுடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இரு பக்கமும் இரு குத்து விளக்குகளில் எண்ணெய் நிறைந்து இருக்க கொடியும் மீனாட்சியும் ஆளிற்கு ஒன்றாய் ஏற்றினர். அடுத்ததாய் பால் பழம் உண்ணும் வைபவம் நிகழ்ந்து முடிய பெண்ணையும் மாப்பிள்ளையையும் தனித்தனியாய் ஓய்வெடுக்க அனுப்பினர் குடும்பத்தார். ரேணுகாவின் வீடு பக்கத்து ஊர்தான் என்பதால் மாலையில் கிளம்பிக் கொள்ளலாம் என மீனாட்சியின் குடும்பத்தாரும் அங்கேயே இருந்தனர். அரை மணி நேரம் கடந்திருக்கும். கொடியின் கைபேசி ஒலித்தது. தயாளன் அழைத்து இருந்தான். மீனாட்சி கைபேசி திரையை பார்த்து சிரிப்புடன் நகர செவியோடு இணைத்தாள் பாவை. என்ன, துணி மாற்றிட்டியாடி பொண்டாட்டி? எதுக்கு கேட்குற? அப்படியே சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வா. எங்கே? வெளியே தான். விளையாடுறியா? எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். அவள் புரியாது விழிக்க, அந்த பிள்ளை எங்க? மீனாட்சியா? பக்கத்தில் தான் இருக்கா. ஃபோனை ஸ்பீக்கரில் போடு என்றவன் அழகா என குரல் கொடுத்தான். வீட்டுக்காரம்மா? கொடியை கேள்வியாய் பார்த்தவள் சொல்லுங்க என்று கணவனிடம் பேச ஆயத்தமானாள். ரெடியாகி வா, வெளியே போகிறோம். எங்கன்னு சொல்லலை? உங்கள் தங்கமும் கேட்டாலே. ஒரு சின்ன சர்ப்ரைஸ், மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லலாம். அவள் புன்னகைக்க, அண்ணி கூப்பிட்டா வருவாங்களா? தெரியலை, நித்தியை தூங்க வச்சிட்டு இருந்தா. சரி, நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் என அவன் இணைப்பை நிறுத்த இரு பெண்களும் ஒருவரையொருவர் கேள்வியோடு பார்த்து கொண்டனர். அடுத்த 1/4 மணி நேரத்தில் புதுமண தம்பதிகளோடு சிவச்சந்திரன், கருணா, ரேவதி, சுதாகரன், ரேணுகா, விக்ரம், முருகன், சூர்யா, லட்சுமணன் என்று இளையவர்கள் அனைவரும் நீலகண்ட சுவாமி ஆலயத்தின் முன்பு நின்றிருந்தனர். கோயிலுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாமா என கொடி அழகனிடம் வினவினாலும் பார்வை என்னவோ தயாளனிடம்தான் இருந்தது. மீனாட்சியும் கணவனை கேள்வியாய் நோக்கிட, சூர்யா என்று குரல் கொடுத்தான் அவன். எல்லாம் ரெடி அண்ணே, பூசாரி இப்போ வந்துடுவார் என உரைத்திட ஆரத்தி தட்டோடு வெளியே வந்தார் அவர். உடன் வந்த லட்சுமணனின் கையில் 4 மாலைகள் இருந்தன. பெண்களோடு இணைந்து ரேணுகாவின் கணவன் சுதாகரனும் புரியாது பார்க்க கோவிலின் வெளிப்பக்கம் ஒரு பகுதியில் கட்டப்பட்டு இருந்த பெரிய திரையை விலக்கினான் முருகன். அவசர ஊர்திகள் 2ம், சொகுசு ஊர்தி ஒன்றும், பெண்கள் இயக்கும் இருசக்கர வாகனம் ஒன்றும் நின்று இருந்தது. வண்டிக்கு பூஜை போட வந்திருக்கோம் என்றான் அழகன். என்ன மாமா திடீர்னு, அதுவும் ஆம்புலன்ஸ் என கொடி வினவ புன்னகையுடன் மனைவியை பார்த்தான் அவன். மீனாட்சி திகைப்பும் கேள்வியுமாய் துணைவனின் புறம் திரும்பிட, ஊருக்குள்ளே உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கான வழி இல்லை. இப்போ முதல் அடியை எடுத்து வச்சா எல்லாம் செட்டாக எப்படியும் 10-15 வருஷம் ஆகும். அதான் ஆம்புலன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இங்கேருந்து மதுரை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிற டைமில் நிறைய உயிர் போயிருக்கு. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வர தாமதமாகிடும். என்னோட கவனம் பண்ணையில் வேலை பார்க்குறவங்க, ஊர்க்காரவங்க, ஸ்கூல்னு இந்த பக்கமே இருந்துட்டதால ஹாஸ்பிட்டலோட தேவையை பற்றின எண்ணமே வரலை. நீ கேட்ட பின்னாடி தான் யோசனை செஞ்சு பார்த்தேன். சரி, நம்ம கல்யாணமானதும் உன் கையாலேயே பிள்ளையார் சொல்லி போடுவோம்னு வெயிட்டிங்.
ஸ்கூலுக்கு போக ஆட்டோவையோ என்னையோ நீ எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதான் உனக்கு ஸ்கூட்டியையும் நம்ம ஃபேமிலிக்காக காரும் வாங்கிட்டேன் என்றான் அழகன். ஃபேமிலிக்காக என உரைத்த சொல்லின் பின்னால் தனது முதல் கோரிக்கை மறைந்து இருப்பதை உணர்ந்தவளிற்கு நெஞ்சம் கனிந்தது. அத்தோடு பிரியாவிடம் மருத்துவ படிப்பை பற்றி பேசியது வேறு நினைவிற்கு வர அந்த கனிவு விழிகளின் வழியாய் கசிந்தது. கலங்கிய கண்களை அவள் துடைத்து கொள்ள, வீட்டுக்காரம்மா என்ன இது என தோளோடு அணைத்து கொண்டான் ஆடவன். நிமிர்ந்து முகம் நோக்கியவள், இவ்வளவு தூரத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க, பணம் அதிகமாக தேவைப்பட்டிருக்குமே. காரும் ஸ்கூட்டியும் தான் என்னோட சொந்த பணம். ஆம்புலன்ஸுக்கு அம்மா, பஞ்சவர்ணம் சித்தி, 2 அண்ணனுங்க, கருணான்னு எல்லாரும் முடிஞ்சதை தந்தாங்க. மிச்சத்தை நான் போட்டேன். அப்படியே அவங்க தரலனாலும் இதை தனியாகவே செய்கிற அளவுக்கு உன்னோட வீட்டுக்காரனுக்கு தெம்பு இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு எப்படியோ, எனக்கு பெரிய விஷயம்தான் என்று பார்வையில் காதல் தழும்ப அவள் உரைக்க, இப்படியெல்லாம் பார்க்காதீங்க வீட்டுக்காரம்மா, அப்புறம் என்னை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாகிடும். கோயில் வேற, அதோட சுற்றியும் ஆளுங்க இருக்காங்க என குரல் தாழ்த்தி இனிப்பை ருசிக்க காத்திருக்கும் குழந்தையின் தோற்றத்தில் ஏக்கத்துடன் மொழிந்தான் ஆடவன். சரி சரி, போதும் இதெல்லாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது பேசிக்கோங்க. இப்போ வந்த வேலையை பார்ப்போமா என்று சிவா மூத்தவனாய் வினவிட மெலிதான சிரிப்பலை எழுந்தது அவ்விடத்தில். மாலைகள் அணிவித்து வண்டிகளிற்கு பூஜை செய்யப்பட்டது. இது எதுவும் என்கிட்ட சொல்லலை. ஆம்புலன்ஸ்க்கு பணமெல்லாம் கொடுத்துருக்க, அவ்வளவு நல்லவனா நீ என கொடி கணவனின் காதில் கிசுகிசுக்க, அடிப்பாவி, உன்னோட மாமன் அளவுக்கு இல்லைனாலும் நானும் ஏதோ கொஞ்சம் நல்லவன் தாண்டி. முன்னாடி ஸ்கூலுக்கும் பணம் தந்திருக்கேன் என்றான் அவனும் அதே தொனியில். அது தெரியும் என ஒரு விதமாய் தலையசைத்தவள், இதுதான் மேரேஜ் கிஃப்டா? மீனாட்சிக்கு மாமா தந்திருக்கிறது ஓகே, எனக்கு எங்க? இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் என் கணக்கில் வராது. உனக்கான கிஃப்ட் இது இல்லை, வேற. கிளம்புவோமா? எங்க? தோப்புக்கு. அவனை முறைத்தவள், அங்கே போனால் நீ என்னென்ன செய்வன் நல்லா தெரியும். எனக்கு உன்னோட கிஃப்டே வேணாம் என்று விட்டு அங்கிருந்து நகர, எல்லாரும் தான் போகிறோம், என்னமோ உன்னை தனியாக கடத்திட்டு போய் முறையில்லாமல் நடந்துக்க போகிற மாதிரி ரொம்பத்தான் என கொடியின் கைப்பற்றி நிற்க வைத்தான் தயாளன்.